Hello friends, welcome to Drone Academy. So இந்த வீடியோ பதிவு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டாஸ்க் நம்பர் 2. நம்ம போன வாரம் ஒரு டாஸ்க் வந்து வச்சிருந்தோம். என்ன அப்படின்னா காலையில அதிகாலை 5 மணிக்கு எழுந்திக்கக்கூடிய டாஸ்க். ஓகேவா? ஸோ இதை நானுமே ஃபாலோ பண்ணேன். ஓகே, ஒரு டாஸ்க் கொடுத்தா டாஸ்க் ஃபாலோ பண்றாங்க, அதாவது கேட்கறவங்க ஃபாலோ பண்ணா பரவாயில்ல. ஆனா போன டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஃபாலோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், உங்களோட நான் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணேன். ஓகேவா? காலைல 5 மணிக்கு லைவ்னா நீங்க 5 மணிக்கு கூட வந்து டக்குன்னு அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஆனா நான் வந்து பார்த்தேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் ரெடி பண்ணணும். ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தா அந்த ஒயரை மாட்டணும். டக்குன்னு லைவ் கட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம ரீகனெக்ட் பண்ணணும். ஓகேவா? பிக்சர் ஒழுங்கா வருதான்னு பார்க்கணும். மூஞ்சி கழுவணும். மூஞ்சி கழுவ தூங்கு மூஞ்சாச்சுன்னா அதுக்கு 4-5 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் போட்டு கழுவணும். இதெல்லாம் பண்றது ஒரு 1/2 hour ஆயிடும். சரியா? நீங்க 5 மணிக்கு எழுந்தீங்க, ஆனா நான் வந்து பார்த்தீங்கன்னா 4:15 எந்திரிச்சிருவேன். 4:15 எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து தூங்குவேன், ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவுத்துல சாஞ்சின்னு ஒரு 10 நிமிஷம். ஓகேவா? சம்டைம்ஸ் பாத்ரூம்லாம் கூட தூங்கியிருக்கேன் இந்த போன வாரத்துல, ஒரு சில நாளுக்கு இந்த 5 நாள்ல. ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிருந்தீங்க. கிட்டத்தட்ட வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 600 ஒரு 800 பேர்கிட்ட வந்து வந்துட்டீங்க. இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். ஓகேவா? ஸோ அந்த டாஸ்க்கை வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த 100 நாட்களும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து ஆரம்பிச்சு விட்டுறேன், அதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா இப்போ டாஸ்க் நம்பர் 2. ஓகேவா? இது என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ண போறீங்க. இப்போ நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாஸ்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை என்ன பண்ணணும், நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஓகேவா? இப்போ போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் கொடுத்த டாஸ்க் வந்து விட்டுணுமான்னு கேட்டால் அது கிடையாது. அதோட சேர்த்து இது வரைக்கும் நீங்க ஒரு டாஸ்க் மட்டும் ஃபாலோ பண்ணீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, 2 டாஸ்க்கை வந்து ஃபாலோ பண்ணும். போன டாஸ்க்கை விட இந்த டாஸ்க் ரொம்ப வேல்யூபிள். ஓகேவா? இது கண்டிப்பா படிக்கிற உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஓகேவா? ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு இன்வால்மெண்ட்டோட நீங்க வந்து படிப்பீங்க. அந்த இன்ட்ரெஸ்டும் இன்வால்மெண்ட்டும் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னாலே போதும், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ரெடி. இன்ட்ரெஸ்ட், இன்வால்மெண்ட், அப்பாயின்மெண்ட். ஓகேவா? எல்லாம் கூட பாருங்க ஒரு கோர்வையா வருது. ஏன்னா அதுதான் விஷயம். இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட்டோட படிக்கிறவங்க மட்டும்தான் சக்சஸ் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ அது என்ன டாஸ்க் நம்பர் 2. இது யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறத பார்ப்போம். ஃபாலோ பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்றதை எனக்கு சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லணும். ஓகேவா? அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த வார எண்டில் வந்து சொல்லுங்க. அடுத்த ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. அடுத்த ஃப்ரைடே வந்து டாஸ்க் நம்பர் 3 நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ டாஸ்க் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 5 year பிளான். ஓகே, 5 year பிளான். இது என்ன சார் இங்கே கேட்ட மாதிரி இருக்கு, எக்கனாமிக்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கரெக்ட் தான். ஓகேவா? நீங்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல வீக்கா இருப்பீங்க, அது நார்மல், அது எல்லாருமே தான் இருப்போம். அதே மாதிரி எக்கனாமிக்காவும் வீக்கா இருப்பீங்க. ஓகேவா? ஐ மீன் மணில, ஏன்னா நம்ம கொஞ்சம் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் அப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அப்போ அப்படி நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எக்கனாமிக்ஸ்ல வீக்கே அது சப்ஜெக்ட் வைஸா. ஓகேவா? லைஃப் வைஸா பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்காவும் நம்ம வீக்கா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எக்கனாமிக்கா வீக்கா இருக்கும்ல, இதை நம்ம டெவலப் பண்றதுக்கு இந்த 5 year பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது தனிப்பட்ட உங்களுக்கான பிளான். ஓகேவா? நேரு போட்டது நாட்டுக்கான 5 ஆண்டு திட்டம். ஓகேவா? நான் உங்களுக்கு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கான 5 ஆண்டு திட்டம். ஓகேவா? இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இதை நான் ஆல்ரெடி வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேருமே சொல்லியிருக்கேன். அவங்க 2 பேரும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது அவங்க நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. சரியா? ஸோ நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்டும் நம்ம ஸ்டூடெண்ட் தானே, அதனால வந்து உங்களுக்கும் நான் இதை வந்து நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு 2025. ஓகேவா? ஸோ அடுத்த 5 வருஷம் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2030. ஓகேவா? இந்த 2025 ஜூலை 13 வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல நீங்க ஒன்ஸ் வேலை வாங்கிட்டா, ஒன்ஸ் வாங்கிடுவீங்க, கண்டிப்பா வாங்கிடுவீங்க. நான் வந்து அப்படி சொல்ல வரல. வாங்கிட்டா அடுத்த 5 வருஷம் உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அதை திங்க் பண்ணுங்க. அடுத்த 5 வருஷம் உங்க லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்றதை திங்க் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க வேலை வாங்காம போய்கிட்டா அப்ப அடுத்த 5 வருஷம் உங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத திங்க் பண்ணுங்க. அதை வந்து ஒரு காலம் மாதிரி போட்டுக்கோங்க. 5 year பிளான் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? பேப்பர் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு டாபிக் 5 year பிளான். ஓகே, ஃபார் மீ அப்படி கூட போட்டுக்கோங்க, அல்லது மை 5 year பிளான், அல்லது மை நெக்ஸ்ட் 5 year பிளான், எப்படி வேணா போட்டுங்க. இல்லையா, என்னுடைய 5 ஆண்டு திட்டங்கள் அப்படி கூட போட்டுங்க, இல்ல அடுத்த 5 ஆண்டு திட்டம், எதை வேணா போட்டுக்கோங்க. டாபிக் பிரச்சனை இல்லை, டாபிக்காக பிரச்சனை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது ஏற்ற தலைப்பை நீங்க போட்டுக்கோங்க, இல்ல உங்க பேர் போட்டு கூட போட்டுங்க, ஊர் பேரும் சேர்த்து போட்டுக்கோங்க. சரியா? சரி, ஓகே, விஷயத்துக்கு வாங்க சார் அப்படின்னா போட்டுட்டு கீழே 2 காலம் பிரிச்சுக்கோங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாங்கி விட்டால், இந்த பக்கம் வேலை வாங்க விட்டால். ஓகேவா? வேலை வாங்கிட்டால், வேலை வாங்காவிட்டால் அப்படி நம்ம 2 காலம் போட்டுன்னு வேலை வாங்கிட்டா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணணும்
அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டிருப்போம், நினைச்சிருப்போம். அது எல்லாமே வந்து வேலை வாங்கிட்டு பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடியா இருக்கும், ஒரு 10 லிஸ்ட் இருக்கும். வேலை வாங்கிட்டோன்னா அதை பண்ணணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும், பஸ் வாங்கணும், லாரி வாங்கணும், ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும், ஓகேவா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், வீடு வாங்கணும், இந்த மாதிரி நமக்கு நிறைய தாட்ஸ் வந்து இருக்கும், ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. வேலை வாங்கிட்டா அடுத்த 5 வருஷம் உங்களுடைய பிளான் என்ன, வேலை வாங்கலன்னா உங்கள் லைஃப் அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றத எழுதுங்க. ஒரு 1 hour செலவு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரு நிமிஷம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த ஒரு கண்டென்ட், அந்த ஒரு பேப்பர், அந்த ஒரு பக்கம் உங்களை படிக்க வைக்கும். அந்த ஒரு பக்கம் உங்களை கட்டாயம் படிக்க வைக்கும், ஓகேவா. அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறம், ஓகேவா, அதை பார்த்துட்டு அடுத்து படிக்க போங்க, ஓகேவா. அதே மாதிரி நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு தூங்க. அதாவது நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஒட்டி வச்சுக்கோங்க, ஓகேவா. நான் ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தேன், நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல வந்து ஒட்டி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணா அப்படின்னா ஃபோன் வால்பேப்பரில் வச்சுட்டான். சார் நான் ஃபோனு தான் சார் அடிக்கடி பார்ப்பேன், ஓகேவா. அப்போது ஃபோனில் என்ன பண்ணால் வால்பேப்பரில் வச்சுட்டான். ஸோ இப்போ வால்பேப்பரில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்னென்னா ஃபோனை பார்க்கும் போல என்னக்கும் அதை டக்குன்னு வச்சு படிப்பானா, ஓகேவா. இதை நம்ம யூடியூப்ல நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபயர் பிளான் வந்து எஃபெக்டிவாக இருந்துச்சு, ஸோ அதை எல்லாருக்கும் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளானை வந்து சொல்கிறேன். அது என்ன பிளான்றது எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அடுத்த 5 வருஷம் என்ன நீங்கள் பண்ண போகிறது உங்களுக்கு தான் தெரியும். அப்போது வேலை வாங்கிட்டா என்ன நடக்கும், வேலை வாங்கலாம் என்ன நடக்கும், ஓகேவா. ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் வந்து எழுதி எடுத்துகிட்டு வந்தான், ஓகேவா. அவன் எடுத்து வந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்கிட்டா என்னென்ன கிடைக்கின்றது எழுதினான். லிஸ்ட் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக இருக்கான், ஒரு 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் எழுதியிருந்தான். வேலை வாங்க விட்டு அங்கே எம்டியா இருக்கு. அப்போ அவன் தாட் என்ன அப்படின்னா இப்போ வேலை வாங்கலாம் எதுவுமே இல்லை, அதுதான் அவன் ஒரே தாட் என்னது, அப்போ நான் வேலை வாங்கிடுவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் அவங்ககிட்ட இருக்கு. சப்போஸ் நான் வேலை வாங்கலைன்னா நான் 0 அப்படின்றது அவன் மைண்ட்ல இருக்கு. அது உண்மையிலேயே வந்து எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, ஓகே. அதை நான் யோசிச்சேன், எத்தனை யாரை எழுதிட்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஒருத்தர் எழுதிட்டு வந்தான், சரியா. ஸோ அப்போ என்ன அப்படின்னா அந்த ஒரு வேலை நமக்கு எந்த அளவுக்கு முக்கியம், அந்த வேலை நமக்கு எந்தெந்த விஷயங்களை கொடுக்கும், அந்த வேலையால் நம்ம லைஃப் எந்த அளவுக்கு மாறும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம எந்த விதமான சோம்பேறித்தனமும் இல்லாமல் ஒரு உத்வேகத்தோட, ஒரு உற்சாகத்தோட தினந்தோறும் படிப்போம், ஓகேவா. இந்த ஒரு கான்செப்ட், இந்த ஒரு டாஸ்க் கண்டிப்பாக உங்களை தினந்தோறும் உங்களுக்கு எப்பெல்லாம் படிக்கணுன்ற எண்ணம் வரலையோ, ஓகேவா. இந்த நண்பன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் வரும். அதாவது நம்ம இவர் இருப்பார், யார், ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, அதாவது கிளைமேக்ஸ் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஜினியர் ஆகப்பா, நான் வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஆக போகிறோமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாய்ப்பணிலாம் நீ ஏன்டா ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்திட்டு இருப்பார், ஓகேவா. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, நீங்கள் என்ன திட்டாதீங்க, அப்புறம் தற்கொலைக்கு என்ன பண்ணிக்க போகிறான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓ நான் எதுவும் பேசக்கூடாதா, அப்படி பேசினா சார் வந்து தற்கொலை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சொல்லும்போது அப்போ ஸ்ரீகாந்த் வந்து சொல்லுவார், அவங்க அப்பாட்ட வந்து சொல்லுவார், இல்லைப்பா தற்கொலை பண்ணிக்கணும்னு என்ன வந்துச்சுன்னா பாரு என்ன தெரியுமா சொன்னான், இந்த பர்ஸை காட்டி பர்ஸில் வந்து உங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ வச்சு நீ தற்கொலை பண்ணிக்கணும் என்ன வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபோட்டோவை பாரு, அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது இந்த ஃபோட்டோவில் இருக்க உங்கள் அப்பா அம்மாவுடைய சிரிப்பு வந்து என்ன ஆகும், சப்போஸ் நீ இறந்துட்ட அப்படின்னா இந்த சிரிப்பு என்னவா மாறும்னு யோசிச்சுப்பாரு, உனக்கு தற்கொலை பண்ணுற எண்ணமே வராதுன்னு சொன்னா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதே தான் நான் இங்கேயும் சொல்கிறேன். உங்களுக்கு எப்பெல்லாம் படிக்கின்ற எண்ணம் வரலையோ, படிக்கலாம் போர் அடிக்கும் தோணுதோ, படித்தா வந்து மைண்டில் வந்து ஒரு மாதிரி விரக்தியாக இருக்குன்னு தோணுதோ, இல்லை இன்ட்ரெஸ்டே வரல அப்படின்னு தோணுதோ, அப்போல்லாம் இந்த ஒரு பக்கத்தை எடுத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான மறுபக்கம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அது வெற்றிக்கான பக்கமாக தான் கண்டிப்பாக இருக்குமே தவிர அது தோல்விக்கான வழியை உங்களுக்கு கொண்டு போய் கண்டிப்பாக சேர்க்காது, ஓகேவா. அதனால் இந்த 5 ஆண்டு திட்டத்தை, இந்த டாஸ்க்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க. நம்ம துரோணர் சொன்ன எல்லாமே என்ன பண்ணணும், அடுத்த 5 வருஷத்தில், அதாவது இந்த தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையில் இருக்கணும், ஓகேவா. ஸோ அப்போது அப்படி வேலைக்கு போய்ட்டு என்னென்ன விஷயங்கள் பண்ணுவீங்கன்றதை திங்க் பண்ணி பாருங்கள். அதை நினைக்கும் போதே உங்களுக்கு படிக்கின்ற அந்த உற்சாகம், ஒரு ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் தாண்டி செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லும் பார்த்தீங்களா, நம்பிக்கை. அதை நான் கொடுக்கலாம், ஆனால் தன்னம்பிக்கைன்றதை நான் கொடுக்க முடியாது. நான் கொடுக்குறது எல்லாமே நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை தன்னம்பிக்கையை மாற்றுறது உங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ இந்த 5 வருஷம் பிளான் போடுங்க, உங்கள் லைஃப் மாறும் நான் சொல்லிட்டேன், அது நம்பிக்கை. அதை போட்டு ஆமாம் கண்டிப்பாக என்னால் மாற்ற முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் தன்னம்பிக்கை. நான் கொடுக்குற நம்பிக்கையை நீங்கள் தன்னம்பிக்கையாக மாற்றினீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் விடாமுயற்சி சேர்த்துக்கோங்க. என்ன சார் சமையல் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிறிதளவு உப்பு, அப்புறம் மிளகாய், காரம்லாம் சொல்கிறீங்க. ஆமாம், அதாவது சாப்பாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து தான் ஆகணும், ஓகேவா. அதே மாதிரி தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஓகேவா, கொஞ்சம் நம்பிக்கை மற்றவங்க கொடுக்கணும், தன்னம்பிக்கை நம்மளே வளர்த்துக்கணும், விடாமுயற்சி அதை கற்றுக்கணும், தோல்வி வந்தால் பயப்படக்கூடாது, இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனுபவத்தின் பேரில் கற்றுக்கணும், ஓகேவா.
வெற்றி வந்தால் அதை கொண்டாடணும். இது எல்லாமே நாம் கற்றுக்கூடிய விஷயம் தான். இது எல்லாமே லைஃப்பில் இருந்தால் தான் லைஃப் வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் லைஃபாக இருக்கும். சரியா? ஓகே. அதனால் வந்து பார்த்தா இந்த 5 இயர் பிளானை கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகேவா? அந்த டாஸ்க்கை யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி என்கிட்ட சொல்கிறீங்க கண்டிப்பாக. இது வந்து அடுத்த வாரம் வந்து டெஸ்ட்டில் வந்து உங்களுடைய இம்பாக்ட் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். இது வரைக்கும் நீங்கள் ஒரு பிளானோட வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எப்படி படிச்சிங்கன்றதையும் ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் காலைல எழுந்த உடனே இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் படிங்க. நைட்டு தூங்கும் போதும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போய் தூங்குங்க. இதை மட்டும் ஒரு வாரம் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு டிஃபால்ட்டாக மாறிடும். இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் லைவே 5 மணிக்கு வரமாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் நீங்கள் 5 மணிக்கு எழுந்திருப்பீங்க. அட்லீஸ்ட் 5:30 மணிக்காச்சும் எழுந்திருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த 5 நாள் நான் உங்களுக்கு பழக்கி விட்டேன். ஓகேவா? ஸோ ஆரம்பிச்சு விட்டேன். நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே என்ன ட்ரபிள்னு கேட்டால் ஸ்டார்டிங் ட்ரபிள். அவனை அதாவது ஆரம்பிச்சு விட்டோம் அப்படின்னா நிறுத்தவே தேவையில்லை. அவனா பாட்டு ஓடிட்டே இருப்பான். இந்த மாதிரி தான். ஸோ அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இதுக்கப்புறம் நீங்கள் தேர்வை கண்டு அஞ்சாமல் இருக்கணும் அப்படின்னா காலைல 5 மணிக்கு எழுந்து படிங்க. ஓகேவா? ஸோ இந்த 5 ஆண்டு திட்டங்கள். ஸோ 5 மணி இப்போ 5 ஆண்டு திட்டம். சரியா? செகண்ட் டாஸ்க்கும் 5 பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. அப்புறம் தேர்ட் டாஸ்க் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்போனா நம்ம 5 பாட்டு பாடுவோம். சரியா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் டாஸ்க் என்னென்னு நான் சொல்லியிருக்கேன். இதை கம்பல்சரி அடுத்த 100 days வேலை வாங்குற வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. இது கண்டிப்பாக உங்களை வேலை வாங்குறதுக்கு இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த விதமான கண்டனம் கிடையாது. இதுலேருந்து எக்ஸாம் ஒரு கொஸ்டின் வரப்போது கிடையாது. ஆனால் எக்ஸாமுக்கு இது உங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, எக்ஸாம் எழுதுகிற உங்களுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ 5 இயர் பிளான் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கான அடுத்த 5 ஆண்டு திட்டத்தை நீங்களே உருவாக்குங்க. வேலையோட அந்த 5 ஆண்டை கடக்க போறீங்களா, வேலை இல்லாமல் கஷ்டத்தோட அந்த 5 ஆண்டை கடக்க போறீங்களா, அது எப்படி இருக்க போகுதுன்றத யோசிச்சு முடிவெடுங்க. அந்த ஒரு பக்கத்தை வேலை வாங்குற வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவலை ஷேர் பண்ணதான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கிய தகவலை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபுந்துரோன் அகாடமி. தேங்க்யூ.